உலகம் 1000 உறவுகளால் ஆனது. ஆனால் உடல் பிரிந்தாலும் உயிர் பிரியாத ஒரே பந்தம் தாய்மை. நம் கண்ணீர் துடைக்கும் முன்பே தன் இதயத்தில் ரத்தம் சிந்தும் அந்த தேவதையின் கதை. குரலின் கதையில் இன்று அம்மாவின் கைரேகை. கதையில் வரும் பெயர் சம்பவங்கள் கற்பனையே. உலகில் பல உறவுகள் இருந்தாலும் கைமாறு கருதாத ஒரே உறவு தாய்மை மட்டும்தான். ஒரு மகனின் வெற்றிக்கு பின்னால் இருக்கும் தாயின் தியாகத்தை சொல்லும் சிறிய கதை இது. அருண் ஒரு பெரிய நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தான். அவனுக்கு தன் தாய் மீது மிகுந்த அன்பு இருந்தாலும் வேலையின் நெருக்கடியில் அதை வெளிப்படுத்த நேரமில்லை. ஒரு நாள் அருண் தனது பழைய ஃபைல்களை தேடிக்கொண்டிருந்த போது ஒரு சிறிய காகிதத்தை பார்த்தான். அது அவனது 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட். அவனுக்காக ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதியிருந்த சில வரிகள் இதுவே: அருண், நீ இன்று வாங்கிய மதிப்பெண்ணை விட நீ ஒரு நல்ல மனிதனாக வளர வேண்டும் என்பது எனக்கு பெருமை. அவனுக்கு பழைய நினைவுகள் வந்தன. அருணின் தந்தை சிறு வயதிலேயே இறந்து விட்டார். அவனது அம்மா ஒரு துணி கடையில் வேலை செய்துதான் அவனை படிக்க வைத்தார். தினமும் இரவு அருண் படிக்கும்போது அவனது அம்மா தூங்காமல் அவனை பக்கத்திலேயே அமர்ந்திருப்பார். அருண் கேட்டான், அம்மா, நீங்க ஏன் தூங்காம என் பக்கத்திலே உட்காந்துட்டு இருக்கீங்க? அதற்கு அம்மா சிரித்து கொண்டே சொன்னார், நீ படிக்கிற சத்தம் என் காதுல விழணும்பா, அது எனக்கு தாளாட்டுற மாதிரி. ஒரு முறை அருணுக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்தபோது அவனது அம்மா ஒரு நிமிடம் கூட கண் மூட முடியவில்லை. என் மகனுக்கு பதில் எனக்கு இந்த வழி வந்திருக்க கூடாதா என்று அவர் அழுதது இன்னும் அருண் காதில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. இன்று அருண் கோடியில் சம்பாதித்தாலும் அன்று அவனது அம்மா அவனுக்காக கொடுத்த 5 ரூபாய் மிட்டாயில் இருந்த இனிப்பு இன்று அவனிடம் இருக்கும் விலை உயர்ந்த உணவுகளில் இல்லை என்பதை உணர்ந்தான். அருண் உடனே எழுந்து சமையல் அறைக்குள் சென்று தன் தாயை கட்டிப்பிடித்து கொண்டான். கதையின் நீதி: நாம் வளர வளர நம்மை வளர்த்த இனிகளை மறந்துவிடக்கூடாது. தாயின் அன்பு என்பது வார்த்தைகளால் எழுத முடியாத ஒரு காவியம். இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் உடனே லைக் பண்ணுங்க. உங்க அம்மா பத்தின ஒரு அழகான நினைவுகளை கமெண்ட்ஸில் பகிருங்கள். மறக்காம குரலின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது குரலின் கதை தோழி.